புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி முன்னெடுத்திருக்கின்ற தொழிலாளர் நலன் காக்கும் பொதுக்கூட்டம் ஜனவரி 5ஆம் தேதி கோவையில் நடைபெற இருக்கின்றது. அதன் நோக்கம் ஒன்றிய அரசு வந்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற கோரியும், இந்த பாஜக அரசு வந்திருக்கின்ற நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலாளருக்கு விரோதமாக செயல்படுகின்ற முதலாளிகள் கார்ப்பரேட் அரசாக விளங்குகிற இந்த அரசு தொழிலாளர் விரோத அரசாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துகின்ற இந்த கூட்டமும், அதற்கு முன்பு அதை விலக்கி நடைபெறுகின்ற தெருமுனை கூட்டங்களும் தொழிலாளர்களை எப்படி இந்த அரசு வஞ்சிக்கின்றது, புதிய சட்டம் என்ற பெயரிலே தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்த ஊதியத்தை விட இன்னும் குறைவான ஊதியம் பெறத்தான் இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும். காலநிலை என்பது தற்போதே தொழிலாளர்கள் கடுமையாக முதலாளி வர்க்கத்தால் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே வேலை நேரத்தை கூட்டுவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கின்றது. தொழிலாளர்கள் போராடுகின்ற உரிமையை பறிக்கின்றது. முழுமையாக முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த சட்டங்கள் வருகின்ற காரணத்தால் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வருமானால் முழுமையாக தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். ஏற்கனவே அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டு முழுமையாக தொழிலாளர் தனியார் நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே எந்த வகையிலும் போராடுகின்ற சக்தியாகவே தொழிலாளர்கள் விளங்க முடியாது. ஆகவே தொழிலாளர்கள் ஒன்றுபடுங்கள். இந்த உண்மையான தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற இந்த இயக்கங்களோடு கரம் சேருங்கள். உங்களுக்காக போராடுகின்ற தோழர்களை ஊக்குவியுங்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வாருங்கள். வந்து உங்களுக்காக சொல்லக்கூடிய இந்த கருத்தை கேளுங்கள். நாளைய தொழிலாளர் வர்க்கம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்போது வந்திருக்கின்ற ஆபத்துக்களை உணர வேண்டும். அதற்கு உணர்த்துகின்ற தோழர்களுக்கு ஆதரவு தாருங்கள்.